அப்படின்னு நிய்யத்தில் நம்ம எங்கே இருப்போம்? மக்கால இருப்போம். இப்போ ஹஜ்ஜுடைய நாளை எதிர்பார்த்துருப்போம். 1:25 வரைக்கும் டைம். மணி இப்போ எவ்வளோ ஆச்சு? ஹஜ்ஜுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அப்படின்னு நினைப்பீங்கல்ல. 5 நிமிஷத்தில் ஹஜ்ஜை முடிச்சிடும் பாருங்க. ஹஜ்ஜுங்கிறதுக்கு நம்ம 30 நாள் 35 நாள் கொடுத்தாலும் ஹஜ்ஜு நடக்கிறது 5 நாளில் தான். ஹஜ் என்பது முதல்ல நாம தீர்மானம், நான் தான் சொன்ன ஒரு பிக்சர் வரணும்னு சொன்னா இல்லையா, ஹஜ் என்பது 5 நாட்களில் நடைபெறக்கூடிய ஒரு வணக்கம். தேவைப்பட்டால் 6 நாள், தேவைப்பட்டால் 6 நாள், இல்லைன்னா 5 நாட்களில் நடைபெறக்கூடிய ஒரு வணக்கம். துல்ஹஜ் 8ஆம் பிறையில் ஆரம்பித்து 12இல் முடிவடைகிறது. 8, 9, 10, 11, 12. 5 நாட்களில் நடைபெறுகிற ஒரு வணக்கம். இதுல என்ன செய்வோம்? ஒரு தவாஃப் செய்வோம். ஹஜ்ஜுக்கும் என்ன இருக்கு? ஒரு தவாஃப் இருக்கு, ஒரு சை இருக்கு. இதுல உம்ரால ஒரு பார்ட் அதுல இருக்கு. இதுக்கு மேல என்ன இருக்குன்னா 3 மைதானங்களில் தங்குவது இருக்கிறது. மினா, அரஃபா, முஸ்தலிஃபா 3 மைதானங்களில் தங்குறதுன்னா என்ன அர்த்தம்? மெட்ராஸ் பாஷையில் சொல்றான்னா குந்தி இருத்தல். சும்மா உட்கார்ந்து எந்திரிக்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. நத்திங். எதுவும் செய்யணுமா? ஏதாவது இபாதத்து இருக்கா? 1000 ரக்காத் தொழுகணுமா? 100 ரக்காத் தொழுகணுமா? ஒரு குரான் ஓதணுமா? ஏதாவது இருக்கா? அது 1000 செலவாத் சொல், ஒன்றும் கிடையாது. சிட் அண்ட் ஸ்டாண்ட், உட்கார வேண்டியது, எந்திரிக்க. ஒரு 3 மைதானங்களில் உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு பேர் தான் ஹஜ். அப்போ ஒரு தவாஃபு, ஒரு சை, 3 மைதானங்கள்ல தங்கி இருத்தல், சைத்தான கல்லடிக்கிறது. சைத்தான, இதுக்கு இடையில ஒரு குர்பானி மேட்ரு சொன்னோமா இல்லையா, அந்த குர்பானி கொடுத்துறது. அப்ப ஹஜ்னா என்னங்க? ஒரு தவாஃப் செய்யறது, ஒரு சை செய்யறது, 3 மைதானங்கள்ல தங்கி இருக்கிறது, சைத்தான கல்லடிக்கிறது, குர்பானி கொடுக்கிறது. அதுக்கப்புறம் இஹ்ராம்ல இருந்து வெளியே வந்துடுறது. இதுதான் ஹஜ். ஞாபகத்தில் வச்சுக்கலாங்களா? பட் என்னன்னா, உம்ரா செய்யும் போது நம்ம செஞ்ச விதம் வேற, உம்ரா செய்யும் போது நாம செய்த விதம் வேற, ஹஜ் செய்யும் போது நாம செய்யற விதம் வேற. ஹஜ்ஜுக்குன்னு ஒரு தனி ஆர்டர் இருக்கு. ஹஜ்ஜுக்குன்னு ஆர்டர் மட்டும் வித்தியாசம். உம்ரால என்ன பண்ணிட்டோம்? எடுத்த உடனே தவாஃபுக்கு போயிட்டோம். எடுத்த உடனே நம்ம தவாஃபுக்கு போயிட்டோம். அந்த அந்த கேபிள் அதில் இருக்கு, அது திறந்து பார்த்துங்க. எடுத்த உடனே தவாஃபுக்கு போயிட்டு. இங்க அப்படி இல்லை. முதல்ல இஹ்ராம் கட்டணும். துல்ஹஜ் 7ஆம் நாள் இஹ்ராம் கட்டணும். துல்ஹஜ் நீங்க என்ன கவனிங்க, அது அதுல அப்புறம் பார்த்துக்கலாம். துல்ஹஜ் 7ஆம் நாள் இஹ்ராம் கட்டணும். எப்படி இஹ்ராம் கட்டுறது சொல்லிட்டேன்னா இல்லையா, அதுக்கு தான் அங்க அவ்வளவு நேரம் சொன்னேன். இங்க அதை அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஒன்னே ஒண்ணுதான், நீயத்து மட்டும் வித்தியாசம். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ ஃபதகப்பல்ஹு மின்னி வயஸ்ஸிர்ஹு லீ. யா அல்லாஹ், நான் ஹஜ் செய்ய நினைக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்வாயாக, லேசாக்கி வைப்பாயாக. இவ்வளவுதான். நீயத்தை வச்சு தல்பியா சொல்லிட்டா எதுக்குள்ள வந்துட்டோம்? ஹஜ்ஜுடைய இஹ்ராமுக்குள்ள வந்துட்டோம். இஹ்ராமுடைய சட்டங்கள் என்னவோ, இந்த இஹ்ராம் தான் ஒரு 3 நாளைக்கு நீடிக்கும். இந்த ஹஜ்ஜுடைய இஹ்ராம் தான் 3 நாளைக்கு நீடிக்கும். 8ஆம் நாள், 9ஆம் நாள், 10ஆம் நாள் வரைக்கும் இந்த இஹ்ராம் நீடிக்கும். அப்ப இது எப்ப இஹ்ராம் கட்டணுங்க? 7ஆம் நாள். எத்தனாம் நாள் ஆரம்பிக்குது? ஹஜ் 8ஆம் நாள் ஆரம்பிக்குது. நம்ம எப்ப கட்டிடணும்? 7ஆம் நாள் கட்டணும். 8ஆம் நாள் மினாவில் இருக்கணும். 8ஆம் நாள் கேட்டா தானம் டான் டான்னு பதில் வரணும். 8ஆம் நாள் என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. 5 வேளை சாப்பிட வேண்டியது, 5 வேளை தொழுக வேண்டியது, 3 வேளை சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. இதுதான் வேலை. அது ஒரு ரெடி ஆகுறது. அடுத்த நாள் தான் ஹஜ்ஜுடைய நாள். அந்த ஹஜ்ஜுக்கு ரெடி ஆகுறதுக்காக அந்த மைதானத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். சோ அந்த மைதானம் சிறப்பானது. அல்லாஹுவை நோக்கி ஒதுங்கக்கூடியவர்களுக்கான மைதானம் மினா மைதானம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக தன் மகனை குர்பானி கொடுக்கிறதுக்கு ஒதுங்கின இடம் மினா மைதானம். அப்ப அல்லாஹுவை நோக்கி ஒதுங்கக்கூடிய மனிதர்களுக்கான, இங்கதான் நாம புரியணும் ஹஜ்ஜினுடைய தத்துவம் என்ன. அல்லாஹ் ஹஜ்ஜில் அவனுடைய அடிமைகளாக நம்மை உணர வைப்பதற்காக செய்த ஏற்பாடு.
எல்லாம் இது எல்லாத்தையும் இங்கிருந்து கொஞ்சம் இங்க இவ்வளவு காசு வச்சிருக்கோமா, இதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்துட்டு எங்க போவோம்? மக்காவுக்கு போவோம். அதையும் எல்லாத்தையும் மக்கால வச்சுட்டு அதுலயும் கொஞ்சத்தை எடுத்துட்டு எங்க போவோம்? என்ன தேவையோ அதை மட்டும், துணிமணி 1-2 துணிமணி மட்டும் எடுத்துட்டு தான் எங்க போவோம்? ஃபக்கீர்சா கோலத்துல தான் போவோம். நம்ம யார் ஃபக்கீர்? நம்ம எல்லாரும் ஃபக்கீர் தான், அல்லாஹ் தான் கனி, பணக்காரன். அப்படி அங்க மினாவில் போகும்போது புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். இந்த மைதானத்தில் நான் அல்லாஹ்வின் அடிமையாக தங்கி நிற்கிறேன், அல்லாஹ் என் ரப்பு, நான் அவனுடைய அப்து. இதை உணர்ந்துக்கிறது தான் ஹஜ். அந்த 8ஆம் நாள் அதுக்கு தான், வேற எந்த வேலையும் கிடையாது. 8ஆம் நாள் மினால தங்கி இருப்போம். 9ஆம் நாள் அரஃபா மைதானத்தில் தங்கியிருப்போம். மினாங்கிறது மக்காலிருந்து 7 கிலோமீட்டர்ல இருக்கு, அங்கிருந்து 15 கிலோமீட்டர்ல அரஃபா இருக்கு. 9ஆம் நாள் எங்க தங்கியிருப்போம்? அரஃபால. நம்மளை என்ன செய்வாங்க? 8ஆம் நாள் ராத்திரியே கூட்டிட்டு போயிடுவாங்க. நீங்க சட்டங்கள்ல சில சுண்ணத்துகள் போட்டிருப்பாங்க, அதை கடைபிடிக்கிறதுக்கு சாத்தியம் இருக்காது. அதனால அவங்க கூட்டிட்டு போற மாதிரியே நம்ம போயிட வேண்டியதான். 8ஆம் நாள் நைட்டே கூட்டிட்டு போயிடுவாங்க. 9ஆம் நாள் காலை அரஃபாவுடைய நாள். இந்த மினாவனுடைய டென்ட் இப்படித்தான் இருக்கும்னு சின்ன சின்னதா கொஞ்சம் ஒரு நிமிஷம். மினாவுடைய டென்ட் இப்படி இருக்கும். நான் தான் மினாவை பத்தி நான் முன்னாடியே சொல்லிட்டேனே, ஒரு கூரை எல்லா இடத்துலையும் டென்ட்டில் எல்லாம் இருக்க வைக்கிறேன். டென்ட்டில் தானே ஃபகீர்கள் இருப்பாங்க, டென்ட்டில் எல்லாம் தங்க வைக்கிறான் நம்மளை. இந்த டென்ட்டில் என்ன ஒரு விசேஷம்னா, மேலே என்ன இருக்கும்? கூரை இருக்கும், கீழே பெட்டு கொடுப்பாங்க, கொஞ்சம் ஏசி ஏர் கூலர் எல்லாம் இருக்குங்க. இப்போ மினால இருப்போம். ஃபர்ஸ்ட் நாள் 8ஆம் நாள். 9ஆம் நாள் எங்க போவோம்? அதுதான் ஹஜ்ஜுடைய நாள். ஹஜ்ஜினுடைய பிரதானமான நாள் எதுதான்? அரஃபா தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபான்னு தான் சொன்னாங்க. அந்த அரஃபாவுடைய நேரம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, லுஹர் தொழுகையிலிருந்து ஆரம்பிக்குது. சூரியன் உச்சியிலிருந்து அகன்றதிலிருந்து மக்ரிப் வரைக்கும் ஆரம்பிக்குது. இதுதான் அரஃபாவுடைய நேரம். அதனால அந்த 9ஆம் நாள் காலை நேரம் உங்களோடது. நீங்க காலையிலேயே ஓதி தொழுதுகிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நல்லா தூங்கிருங்க, நல்லா தூங்கிருங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துருங்க. காலையில குளிக்கிறது சுன்னத்து. அரஃபால குளிக்கிறது ஹனஃபி மத்ஹப்ல 2 சுன்னத்து தான். அது இது ஒரு சுன்னத்து, அரஃபால குளிக்கிறது. ஃபஜ்ர் தொழுத உடனே போனீங்கன்னா குளிச்சுக்கலாம். குளிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எஹ்ராமுடைய ஒரு கீழ் துண்டை உடுத்து அப்படியே குளிச்சுட்டு சோப் போடலாமா? சோப் போடக்கூடாது, சோப்பு போட்டுறக்கூடாது. போட்டா அதை வச்சுக்க வேண்டியது. அப்போ என்ன செய்யணும்? அரஃபால சும்மா ஒரு கீழ் துண்டை உடுத்து அப்படி ஃபஜ்ர் நேரம் போனால் குளிச்சிடலாம். ஃபஜ்ருக்கு பின்னாடி போனோம்னா குளிச்சிடலாம். குளிச்சுட்டு ராகத்தான் ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கி எந்திரிச்சு கரெக்டாக லுஹருக்கு முன்னாடி உஷாராயிரணும். லுஹருக்கு பின்னாடி படுக்க கூடாது, மக்ரூஹ். லுஹருக்கு பின்னாடி தான் அரஃபாவுடைய நேரம். அரஃபாவுடைய நேரத்தில் என்ன? அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிற நேரம். அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, நான் அவனுடைய பரிபூர்ணமான அடிமையாக இருக்கிறேன்னு துஆ வேற எந்த வணக்கமும் கிடையாது. லுஹரி அசரி சேர்த்து தொழுதுருவாங்க சில இடத்துல தனித்தனியா தொழுவாங்க கூடாரத்துல. இந்த சர்ச்சைக்கு உள்ளேயே போகாதீங்க. நீங்கள் சட்டம் தெரிந்து பின்பற்றுகிற அறிஞராக இருந்தால் ஒரு வழியை தேடுங்க. அப்படி இல்லையா உங்க கூடாரத்துல என்ன நடைமுறையில் இருக்கோ அதை பார்த்துருங்க. சில பேர் சேர்த்து தொழுவாங்க. ஷாஃபி மத்ஹப்ல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? லுஹரி அசரியும் சேர்த்து லுஹரி நேரத்தில் தொழுதுருவாங்க. ஹனஃபி மத்ஹப்ல தனித்தனியா தொழுவாங்க. சில பேர் 2 ரக்காத்தா தொழுவாங்க, சில பேர் 4 ரக்காத்தா தொழுவாங்க. உங்க ஜமாத் எப்படி இருக்கோ, நீங்க இருக்கிற கூடாரத்தில் எப்படி தொழுகிறாங்களோ அது மாதிரி தொழுதுருங்க. எதுவும் தப்பில்லை, எதுவும் தப்பில்லை. நீங்க அதுல ஒரு தீர்மானத்துக்கு வரணும்ன்ற அவசியம் இந்த இபாதத் செய்ய போற நேரத்துல இல்லை. சட்ட சிக்கலை பத்தி ஆய்வு செய்றீங்கன்னா அப்ப நீங்க அதுல என்ன செய்யலாம்னு இறங்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க அதுல இறங்க வேண்டியதே இல்லை. தெளிவா இருக்கீங்களா? இப்ப நான் சொன்னது தெளிவா இருக்கா? மாஷா அல்லாஹ், மாஷா. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? லுஹர் அஸ்ர் தொழுதுட்டா சேர்த்து தொழுதுருவாங்க. தொழுதுட்டா துஆ கேட்கறது, நின்று துஆ கேட்கறது, உட்கார்ந்து துஆ கேட்கறது, கூடாரத்துல உள்ள துஆ கேட்கறது, வெளியே துஆ கேட்கறதுன்னு அன்னைக்கு மக்ரிப் நேரம் வரைக்கும் துஆ கேட்டு கொண்டிருப்பது தான் ஹஜ். இப்ப ஹஜ்னா என்னன்னு தெளிவு கிடைச்சிருச்சா? அரஃபா மைதானத்தில் உட்கார்ந்து துஆ கேட்கணும்ன்றது கூட இல்லை. நீங்க சும்மா உட்கார்ந்தாலே ஹாஜி ஆயிட்டீங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எந்திரிச்சிங்கன்னா அன்னைக்கு மக்ரிப் ஆகும் போது ஹஜ் ஆயிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்துல் காதர் சாஹிப் எப்படி ஆயிடுவாரு? அல்ஹாஜ் அப்துல் காதர் அப்படின்னு ஆயிடுவார்.
அல்லாஹ் தௌஃபீக். அன்றைய மாலை பொழுது நம் வாழ்க்கையில் மிகச் சிறப்பான பொன் மாலை பொழுதாக இருக்கும். அதை உணர்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானா. அதுதான் சொல்றேன், அந்த இடத்துல நான் அல்லாஹ்வுக்கான வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று உணர வேண்டும். ஆணும் பெண்ணும் நான் அல்லாஹ்வுக்காக வாழ்க்கை வாழ்ந்தேன் உணரணும். துவா கேட்போம், எல்லா துவாவும் கேட்கறதுக்கு எழுதி வச்சிருப்போம். அப்படி துவா கேட்கும் போது இதை தர்றதுக்கு எல்லாம் சக்தி படைச்சவன் யாருதான்? யாருதான்? அந்த அல்லாஹ் தான். நான் வச்சிருக்கிற காசு அல்ல, என்னுடைய பதவி அல்ல, என்னுடைய குடும்பம் அல்ல, என் பிள்ளை குட்டிகள் அல்ல, எல்லாத்தையும் யார் தான் செய்ய முடியும்? அந்த அல்லாஹ் தான் செய்ய முடியுங்கிறத உணர்ந்து அல்லாஹ் இடத்துல துவா கேட்போம். எல்லாருக்காகவும் நம்ம துவா கேட்போம். குறிப்பா நம்முடைய நாட்டுக்காக நம்ம என்ன செய்வோம்? துவா கேட்போம். நல்ல முடிவு வந்து நல்ல ஆட்சியில் வரணும்னு யார் வந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துடும்ல, ரிசல்ட் எல்லாம் வந்துடும். ஆனாலும் அதுக்கப்புறம் நல்லா இருக்கணும்னு நம்ம என்ன செய்வோம்? துவா கேட்டுப்போம். பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்காக துவா கேட்டுப்போம். அரபு நாட்டினுடைய ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் நல்ல புத்தியை கொடுக்கணும்னு துவா கேட்டுப்போம். இப்படி நிறைய துவாக்களை நாம கேட்டுப்போம். மறக்காம எங்க எல்லாத்துக்காகவும் நீங்க என்ன செய்யுங்க? துவா கேளுங்க. இந்த ஊர்ல இருக்கிற இமாம்கள் இதெல்லாம் வசரத்துமார், அவங்க எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்கணும் அப்படின்னு துவா கேளுங்க. உங்க மஹல்லாவுடைய இமாம் யாரோ அவர் பேரை சொல்லி அல்லாஹ் அவருக்கு ஹஜ்ஜ நசீபாக்கு அப்படின்னு துவா கேளு. அப்ப எல்லாருக்காகவும் துவா கேட்போம். மக்ரிப் பாங்கு சொல்ற நேரத்துக்கு பிறகு அரஃபா விட்டு கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி கிளம்பக்கூடாது. மக்ரிப் பாங்கு சொன்ன பிறகு சூரியன் மறைஞ்ச பிறகு அரஃபா விட்டு கிளம்புவோம். முஸ்தலிஃபா மைதானத்துக்கு வந்து சேருவோம். முஸ்தலிஃபாங்கிறது மினாவுக்கும் அரஃபாவுக்கும் இடையில இருக்கு. மினாவுக்கும் அரஃபாவுக்கும் முஸ்தலிஃபாவை தாண்டி தான் நம்ம அரஃபாவுக்கு வந்திருப்போம். இப்ப திரும்பி வரும்போது எங்க வருவோம்? முஸ்தலிஃபாவுக்கு வருவோம். மாஷா அல்லா, மாஷா அல்லா. அதுதான் ஒரு பயணங்க. அந்த அல்லாஹ் அந்த எல்லா இடத்தையும் லேசாக்கணும். 30 லட்சம் பேரும் ஒரே நேரத்தில் முஸ்தலிஃபாவுக்கு வருவாங்க. அரஃபால இருக்கும்போது ஏதாவது வேலை இருந்துச்சா? துவா கேட்கறத தவிர எந்த வேலையும் இல்லை. துவா கேட்டுப்போம். முஸ்தலிஃபாவுக்கு வருவோம். இஷாவையும் மகரிபையும் சேர்த்து நம்ம முஸ்தலிஃபால இஷாவுடைய நேரத்தில் மகரிபி இஷாவை சேர்த்து தொழுவோம். வேற எந்த வேலையும் இல்லை. முஸ்தலிஃபால தங்குவோம். ஆனா அது வித்தியாசமான தங்குதல். அரஃபால மைதானத்துல தங்கி இருந்தோம். மேல கூடாரம் இருக்கும், கீழே பெட் இருக்குமான்னு தெரியாது. இருந்தா இருக்கும், இல்லாட்டி நம்ம கொண்டு போற விரிப்பு வச்சுக்க வேண்டியதான். சில நேரத்துல ஏசி இருக்கும், இல்லாட்டி வெட்ட வெளியில தான் தங்கி இருக்கணும். முஸ்தலிஃபால ஒண்ணும் இருக்காது. முஸ்தலிஃபால மேல கூரையும் இருக்காது, கீழே விரிப்பும் இருக்காது. நடு ரோட்ல உட்கார்ந்துருக்கு. நடு ரோட்ல அல்லாஹ் ஒவ்வொரு கட்டமாக நம்மை அல்லாஹு தஆலா ஃபகீர்ங்கிறத உணர வைக்கிறான். நம்மளை ஃபகீர்ங்கிறத, ஃபகீர் சாதாரண இந்த ஊர்ல எங்கேயாவது ரோட்ல போய் உட்காருனா உட்காருவாங்களா? நம்ம 5 லட்சம் கொடுத்து 4 லட்சம் கொடுத்து அந்த ரோட்ல உட்கார்றதுக்கு தான் போறோம். அங்க போய் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நாங்க எங்க கூட வந்தவங்கள நேரம் ஆயிடுச்சு, ஒரு டிச்சுக்கு பக்கத்துல தான் இடம் இருந்துச்சு, ஆஜி சீக்கிரம் இறங்கி உட்காருங்கன்னு ஒரு பணக்காரர் கேட்டார், என்ன ஹசரத் இங்கே உட்கார சொல்றீங்க? நான் சொன்னேன், இதுக்காகத்தாங்க காசு கொடுத்து வந்திருக்கோம், இதுக்காகத்தான் இந்த முஸ்தலிஃபால உட்காரணும்னு தானே காசு கொடுத்து வந்திருக்கோம். உட்கார்ந்துருக்கேன், இல்லாட்டி எந்த இடம் கிடைக்காது, அந்த இடமும் கிடைக்காம போகும். அல்லாஹ் எல்லா இடத்துலையும் லேசாக்கி வைக்கணும். அங்க அந்த ராத்திரி நேரத்துல வெட்ட வெளியில நாம தங்கி இருப்போம். அல்லாஹ் தஆலா நாம மக்கா அரஃபாலிருந்து கிளம்பும் போது அல்லாஹ் நாம அவனுக்கு செய்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான். முஸ்தலிஃபாலிருந்து நாம கிளம்பும் போது சக மனிதர்களுக்கு நாம செய்த பாவம் இருக்கும் இல்லையா, அந்த பாவத்திற்கு மன்னிப்பு தருவதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். மன்னிப்பு வாங்கி தரதுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்று. அப்ப 10ஆம் நாள் காலை விடியும் போது நாம் எந்த பாவமும் இல்லாதவர்களாக எழுந்திருப்போம். ஆமா, அந்த அங்க முஸ்தலிஃபால தங்கி இருக்கும் போது ஷைத்தானை கல்லடிக்கிறதுக்கு 70 கற்களை பொறுக்கிக் கொள்ளும். 70 கற்களை நம்ம பொறுக்கிப்போம். அப்ப 8ஆம் நாள் மினால சும்மா இருந்தோம், 9ஆம் நாள் அரஃபால துவா செஞ்சோம், 9ஆம் நாள் ராத்திரி முஸ்தலிஃபால தங்கி இருக்கிறோம். ஷைத்தானை கல்லடிக்கிறதுக்கு விழிச்சிருக்கிறது சின்னத்து, முடிஞ்சா விழிச்சிருக்கலாம், இல்லாட்டி தூங்கிடலாம். தஹஜ்ஜுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துவா கேட்டுட்டே இருப்போம். அதுக்கப்புறம் 10ஆம் நாள், அதுக்கு அடுத்த நாள் எத்தனாம் நாளுங்க? 9க்கு அடுத்து 10 தானங்க வரும். 10ஆம் நாள். 10ஆம் நாள் நம்ம முஸ்தலிஃபால இருந்து மினாவுக்கு வருவோம். பெரும்பாலும் அதை நடந்து தான் வருவோம். பெரும்பாலும் ஹஜ் கமிட்டியில் போறவங்களுக்கு ட்ரெயின் வசதி இருக்கலாம், ட்ரெயின் வசதி இருந்தா ஒரு வசதி, நடந்து வர்றோன்றது தான் நடந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் நடக்கணும். காலையில நம்ம நடந்து வருவோம். முதல்ல வந்து நம்மளுடைய கூடாரத்துல வந்து நம்ம கூடாரத்தை கண்டுபிடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம். ஏன்னா 2 நாள் நமக்கு ஏற்பட்ட பயணம் ரொம்ப கடுமையா தான் இருக்கும். அந்த ரெஸ்ட் எடுத்துப்போம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 10ஆம் நாள் நமக்கு என்ன வேலைன்னா ஷைத்தானை கல்லடிக்கணும். ஷைத்தானை கல்லடிக்கிறதுக்கு அங்க 3 இடம் இருக்கு. ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் அகபான்னு 3 இடம். ஷைத்தானை கல்லெறிகிற முதல் இடம், ஷைத்தானை கல்லெறிகிற நடு இடம், ஷைத்தானை கல்லெறிகிற கடைசி இடம்.
அதைத்தான் சின்ன சைத்தான், நடு சைத்தான், பெரிய சைத்தான்னு நம்ம மக்கள் அவங்க வழக்கத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க. அது உண்மையான பெயர் அல்ல. நான் சொல்றதுதான் சரியான பெயர். சைத்தானை கல்லடிக்கிற முதலிடம், சைத்தானை கல்லடிக்கிற நடு இடம், சைத்தானை கல்லடிக்கிற கடைசி இடம். அப்படி மூன்றாவது இடம் இல்லை, கடைசி இடம் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இப்ப நம்ம கடைசி இடத்துல மட்டும் 10ஆம் நாள் கல்லடிப்போம். சைத்தானை கல்லடிக்கிறதுனா என்னன்னா, 70 கல்லு பொறுக்கிக்கிறோம்னு சொல்லுமா இல்லையா, அந்த கல்லு எப்படி இருக்கணும்னா ஒரு கொண்டைக்கடலை சைஸ்ல வீசுனா போய் விழுகிற மாதிரி கல்லுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கு தான் அதை கழுகு சொல்லுவாங்க. கல்லுதான், ஏன்னா சில நேரத்தில் விட்டைகளும் கல்லு மாதிரி இருக்குமா இல்லையா, அதனால கல்லுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு 70 கல், அங்கே நிறைய கல் கிடைக்கும், ஒரு பாட்டில் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டோம்னா வச்சுக்கலாம். அதில் சைத்தான கல் அடிக்குதெல்லாம் இந்த 3 இடத்துலையும் தூண் இருக்கும். இந்த தூணை சுற்றி ஒரு தொட்டி இருக்கும். தொட்டியில் விழுற மாதிரி கல் வீசுறது. அந்த தூணில் படணுன்ற அவசியம் கிடையாது. என்ன செய்யணும்? தொட்டியில் விழுற மாதிரி கல் வீசணும். வீசும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரஹ்மன் ஷைத்தானி வரிலன் ரஹ்மானி அப்படின்னு சொல்லணும். நான் ஷைத்தானை வெறுக்கிறேன், அல்லாஹ்வை நேசிக்கிறேன். இந்த துஆவை சொல்றதுல தான் இந்த ஷைத்தானை கல்லடிக்கிறதுனுடைய தத்துவம் இருக்கிறது. நிறைய பேருக்கு எது தெரியாது, எங்கேயோ அங்கதான் ஷைத்தான் இருக்கிறதா நினைச்சிட்டு செருப்பெல்லாம் தூக்கி வீசுவாங்க. எங்க வந்து அடிக்கிறது வந்து நம்மளை தான் அடிச்சுக்கணும், ஆனா அங்க ஷைத்தான் இருக்கிறதா நினைச்சு பெரிய பெரிய கல்லெல்லாம் சில பேர் கொண்டு வருவாங்க. அப்படி இல்லை, சின்ன பொடி கல்லு தான் எடுத்துட்டு வரணும். நம்ம முன்னால் இருந்தால் கூட்டமாக இருக்கும், கொஞ்சம் உள்ளார போனால் அந்த 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 தொட்டியினுடைய பக்கத்திலேயே போயிடலாம். பக்கத்தில் போயிட்டு என்ன செய்யணும்? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ரஹ்மன் லி ஷைத்தானி வரில்லன் லிர் ரஹ்மானி. உங்களுடைய துஆ கிதாபில் இருக்கும். ரஹ்மன் லி ஷைத்தானி அல்லது தமிழில் சொல்லுங்க, ஷைத்தானை, இந்த ஷைத்தானை வெறுக்கிறேன்னு சிந்தனை வர்றதுக்கு தான் கல்லடித்தல். ஹஜ் ஒரு பார்ட் இதுல முடிஞ்சிருது. ஷைத்தானை கல்லடிச்சா ஹஜ்ஜுடைய ஒரு பார்ட் முடிஞ்சிருது. எதுல முடியுது பாருங்க, ஷைத்தானை கல்லடிக்கிறதுல முடியுது. இஹ்ராம் கட்டுறதுல ஹஜ் ஆரம்பிச்சது, ஷைத்தானை கல்லடிக்கிறது. அப்ப ஷைத்தானை வெறுக்கிறேன் அப்படின்ற உறுதி எடுக்கிறதுக்கு தான் இந்த ஷைத்தானை கல்லடிக்கிறது. இது எதுக்குன்னு பல பேர் புரியாம கல்லடிப்பாங்க. 7 கல்லு தனித்தனியா தான் வீசணும், ஒவ்வொரு தடவையும் இப்படி சொல்லி வீசணும். இப்போ 10ஆம் நாள் ஒரு இடத்துல மட்டும் கல்லடிப்போம். கல்லடிச்சு முடிச்சுட்டு அன்னைக்கே முடிஞ்சா ஹஜ்ஜுடைய தவாஃபு, ஹஜ்ஜுடைய சை செய்வோம். ஹஜ்ஜுடைய தவாஃபு, ஹஜ்ஜுடைய சை அன்னைக்கே செய்யணுங்கிற அவசியம் இல்லை. செய்தா சிறப்பு, செய்தா சிறப்புன்றதால அப்படி செய்வோம். இல்லைன்னா நாம என்ன செய்யலாம், பின்னாடி வசதியா இருக்கிற ஒரு நேரத்தில் போயிடலாம். இப்ப எல்லாம் நடந்துதான் ஆகணும். அதனால நடக்கிறதுக்கு சக்தி இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்க அந்த சௌகரியத்தை பார்த்து நீங்க செஞ்சுக்கோங்க. ஹஜ் கமிட்டியில் வர்றவங்களுடைய சில பேருக்கு முடியாதுன்னு இருக்கும்போது அவங்க மொத்தமா அசீசியா இந்த மினாவுடைய மொத்த பயணத்தை முடிச்சுட்டு அசீசியாவுக்கு வந்த பிறகு இந்த ஹஜ்ஜினுடைய தவாஃபை சையையும் செய்துக்கலாம். இப்ப நீங்க 10ஆம் நாள் கல்லடிச்சிட்டீங்களா, கல்லடிச்சு முடிச்சுட்டு குர்பானி கொடுக்கணும். குர்பானி மேட்டரை நம்ம கவலைப்பட மாட்டோம், ஏன்னா ஏற்கனவே நம்ம கொடுத்தாச்சு. மொட்டை அடிச்சுக்கணும். இப்போ ஷைத்தானை கல் அடிச்சுட்டு மொட்டை, அங்கே பக்கத்துலேயே மொட்டை அடிக்கிறதுக்கு நிறைய பார்பர் ஷாப் இருக்கு. 20 ரியால் 30 ரியால் கேட்பாங்க. எதையாவது கொடுத்து உடனே மொட்டை அடிச்சுட்டா இஹ்ராம்ல இருந்து வெளியே வந்துட்டோம். ஹஜ்ஜினுடைய தவாஃப் செய்தமா? தவாஃப் செய்யல. ஹஜ்ஜினுடைய சை செய்தமா? செய்யல. அப்ப ஹஜ்ஜினுடைய தவாஃபுக்கும் ஹஜ்ஜினுடைய சைக்கும் இஹ்ராம் தேவையில்லை. இஹ்ராம் தேவையில்லை. இஹ்ராமை விட்டு வெளியே வந்து நம்ம மீனா டென்ட்டுக்கு வந்தோம்னா மொட்டை அடிச்சு புது துணி உடுத்துக்கலாம். புது துணி உடுத்துக்கலாம். முடிஞ்சா அந்த புது துணியோட அன்னைக்கு எங்க போகலாம்? தவாஃபுக்கு போகலாம். ஆனா நடக்கிறதுக்கு தயாராக இருக்கணும், அவ்வளவு நேரம் இருக்கணும். சரி, அப்ப இந்த ஒரு தவாஃப் ஒன்று இருக்குது, ஹஜ்ஜினுடைய தவாஃப். அது ஹஜ்ஜினுடைய ஃபர்து, அது ஹஜ்ஜினுடைய ஃபர்து. இந்த தவாஃபை நிறைவேற்றினால் தான் மனைவி ஹலால் ஆவாங்க. நம்ம மொட்டை அடிச்சோம்ல, மொட்டை அடிச்சதோட வாசனை திரவியங்கள் பூசிக்கலாம், சோப்பு போட்டுக்கலாம், மற்ற ஹராமெல்லாம் போயிடும். மனைவி தாம்பத்தியம் கூடாதுன்னு சொன்னோம்ல, அது ஹஜ்ஜினுடைய தவாஃபை முடிச்சாதான் தாம்பத்தியம் கூடும். அதுதான் அப்பதான் கம்ப்ளீட்டா வெளியே வர முடியும். அதனால நம்ம என்ன செய்வோம், 10ஆம் நாள் ஷைத்தானை கல்லடிப்போம், மொட்டை அடிப்போம், இஹ்ராம்ல இருந்து வெளியே வந்துடுவோம். முடிஞ்சா அன்னைக்கே போய் ஒரு தவாஃபையும் ஒரு சையையும் செய்திடுவோம். இல்லைன்னா அந்த தவாஃபையும் சையையும் எப்ப வசதிப்படுதோ அப்ப நிறைவேற்றும். புரிஞ்சுதுங்களா? சரி, ரைட். இது நீங்க அங்க போய் உங்களுடைய சௌகரியத்துக்கு முடிவு செய்துக்கலாம்.
ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் அந்த 10ஆம் நாளே செய்வது சிறப்பானது, இல்லைன்னா 12ஆம் நாள் அசருக்குள் செய்து விடுவது சிறப்பானது. அப்படி இல்லைன்னா பின்னாடி எப்படியாவது செஞ்சுதான் தீரணும். ஷாஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் இந்த நேர கட்டுப்பாடு, இது சிறப்புங்கிற பேச்செல்லாம் இல்லை, எப்ப வேணாலும் செய்துக்கலாம். இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க, அங்க இது உதவும். இந்த டைமிங் ஏற்பாடு வந்து உங்களுக்கு உதவும். ஏன்னா அது அவ்வளவு தூரம் நம்ம போயிட்டு திரும்பி வர்றதுங்கிறதெல்லாம் நிறைய சிரமம் இருக்கு, மனசுல வச்சுங்க. சரி, இப்ப நாம 10ஆம் நாள் ஆயிடுச்சா, அந்த ராத்திரி அங்க தங்கி இருப்போம். விடிஞ்சா 11ஆம் நாளைக்கு 3 இடத்துல ஷைத்தான கல் அடிப்போம். முதல் இடத்துல, 2வது இடத்துல, 3வது இடத்துல கல் அடிப்போம். முதல் இடத்துல எல்லாமே 7 கல்லு தான். 7 கல்ல அந்த தொட்டியில விழுற மாதிரி வீசுறது, கல் அந்த தொட்டியில விழுற மாதிரி வீசுறது. முதல் இடத்துல ஷைத்தான கல் அடிச்சுட்டு துவா கேட்போம், 2வது இடத்துல ஷைத்தான கல் அடிச்சுட்டு துவா கேட்போம், 3வது இடத்துல ஷைத்தான கல் அடிச்சுட்டு நேரா நம்ம மினாவுக்கு வந்துடுவோம். இது 11ஆம் நாள். 10ஆம் நாள் கல் அடிச்சமல்ல, அந்த கல்லடிப்பதை லுஹருக்கு முன்னாடி அடிப்பது சிறந்தது. 10ஆம் நாள் லுஹருக்கு முன்னாடி கல்லடிப்பது சிறந்தது. 11ஆம் நாள் 12ஆம் நாள் லுஹருக்கு பின்னாடி கல்லடிப்பது சிறந்தது. ஆனா எங்க எப்படி சூழ்நிலை இருக்கோ அதை பொறுத்து அடிச்சுக்க வேண்டியதுதான். இப்போ 11ஆம் நாள் நமக்கு என்ன வேலைங்க? ஷைத்தான 3 இடத்துல. 12ஆம் நாள் என்ன வேலைங்க? ஷைத்தான 3 இடத்துல கல்லடிச்சா அல்ஹம்துலில்லாஹ் ஹாஜி ஆயிட்டு. ஹஜ்ஜுங்கிறது எத்தனை நாள் நடக்கிற வணக்கம்? 5 நாட்கள்ல. ஒரு தவாஃபு, ஒரு சஇ, 3 புனித இடங்களில் தங்குவது, ஷைத்தானை கல்லடிப்பது. மாஷா அல்லாஹ், நாம என்ன செஞ்சிட்டோம்? பரிபூர்ணமான ஹாஜி ஆயிட்டோம். அல்லாஹ் எல்லா காரியங்களையும் நமக்கு லேசாக்கி வைப்பானாக. அதுக்கடுத்து நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்ய போவோம். அது ரசூல்லாவை சந்திக்க போறோம்னு அர்த்தம். ரசூல்லாவை சந்திக்க போறோம்னு அர்த்தம். அங்க நமக்கு என்ன வேலை? மஸ்ஜிது நபவி பள்ளியில தொழுகிறது. மஸ்ஜிது நபவியில தொழுகிறது ஒரு வேலை, ரசூல்லாவுக்கு சலாம் சொல்றது ஒரு வேலை, ஜன்னத்துல் பக்கி இல்லை ரவுலத்துல் ஜன்னா, சொர்க்கத்தின் பூந்தோட்டம்னு ஒரு இடம் இருக்கு, அதுக்குள்ள போறது. அதுக்கெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு நீங்க பதிவு செய்து ஆன்லைன்ல பதிவு செய்தால் அந்த நேரம் தருவாங்க. அந்த நேரத்தில் ரவுலத்துல் ஜன்னால தொழுகணும். அதுக்கப்புறம் ஜன்னத்துல் பக்கி கபுர்ஸ்தான்ல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மற்ற சஹாபாக்கள் அடங்கி இருக்கிற இடம் இருக்கு, அங்க போய் ஜியாரத் செய்யணும். அதுக்கப்புறம் குபா பள்ளிவாசல்ல தொழுகணும். குபா பள்ளிவாசல்ல போய் தொழுதா, வீட்டில் ஒது செஞ்சுட்டு போய் குபா பள்ளிவாசல்ல 2 ரக்காத்து தொழுதா உம்ரா செய்தது போல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் உஹது யுத்தம் நடைபெற்ற இடத்துக்கு ஜியாரத்து போனோம். ஹஜ் கமிட்டியில் போறவங்களுக்கு நீங்க அங்க ஏற்பாடு செய்துக்கலாம். ஜியாரா டூர்னு ஏற்பாடு செய்வாங்க, அவங்க குபாவுக்கும் இங்க எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. கம்மி காசு தான் இருக்கும் அதுக்கெல்லாம். சர்வீஸ்ல போறவங்களுக்கு அவங்களே கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்படி மதீனாலேயே நம்ம என்ன செய்யலாம்? 6 வேலைகளை சிறப்பா செஞ்சு முடிச்சிடலாம். மதீனால தங்கி இருக்கும் போது நம்முடைய நிய்யத்து என்னவாக இருக்க வேண்டும் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் கிடைக்க வேண்டும். மக்கால தங்கி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ரிலா என்கிற பொருத்தம் கிடைக்கணும் அப்படின்ற நியத்தா இருக்கட்டும். மதீனால தங்கி இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் கிடைக்க வேண்டும் என்பது நியத்தாக இருக்கட்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹஜ்ஜை உம்ராவையும் கபூல் செய்தல் புரிவானா. இப்போ எல்லா பாயிண்ட்டும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஹஜ்ஜுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்ற ஒரே ஒரு பாயிண்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. யாரும் நம்மளை பார்த்து நீ எல்லாம் ஹாஜியான்னு கேட்டக்கூடாது. அப்படி நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானா. அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய ஹாஜியாக திரும்பி வரவும் ஹாஜியாக வாழ்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏதோ கேள்வி இருக்கா? சரி, குர்பானி மொட்டை அடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். குர்பானிக்கு காசு கட்டிட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் சார், கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம். ஏங்க, அரசாங்கத்திட்ட பணம் கட்டிட்டோம்னா நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏங்க, அது நீங்க பிரைவேட்டா கொடுத்தா தான், தனியார்கள்ட்ட கொடுத்தா தான் அந்த மாதிரி. அரசாங்கத்திட்ட பொறுப்பை படைச்சிட்டீங்கனாலும், அரசு சார்பு நிறுவனங்கள்ட்ட பொறுப்பை படைச்சாலும் பார்க்க வேண்டியதில்லை. லட்சக்கணக்கான பேருக்கு குர்பானி கொடுக்கும்போது நமக்கான நேரம் எல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால அது தேவையில்லை. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நாள் 7 கல் அடிச்சிருப்பீங்களா? அதுக்கப்புறம் வந்து 2 நாள் 21 கல் அடிப்பீங்களா? மொத்தம் 49 கல் ஆச்சா? மீதி 21 கல் மீதி இருக்குமா? ஒருவேளை நீங்கள் 12ஆம் நாளுக்கு பிறகு மக்ரிபுக்கு பிறகு மினாவில் தங்கி இருந்தீர்கள் என்றால் 13ஆம் நாள் 3 இடத்துலயும் கல் அடிச்சுட்டு வரணும். அதுக்காக இந்த 21 கல். அப்போ மொத்தம் 70 கல். முதல்ல 7 கல் அடிச்சோமா? 10ஆம் நாள் 7 கல் அடிச்சோம். எங்க
ஒரு சைத்தானுக்கு, கடைசி சைத்தானுக்கு மட்டும்தான், கடைசி சைத்தான் இடத்துல மட்டும்தான். 2வது நாள் 3 இடத்துல கல் அடிச்சோமா, 3 சைத்தானுக்கு கல் அடிச்சோம், 21 கல் அடிச்சோமா. அதுக்கு அடுத்த நாள் 3 சைத்தானுக்கும் கல் அடிக்கிறோமா, 21, மொத்தம் 42 ஆயிடுச்சு. 49 ஆச்சா, மீதி கல் 21 இருக்கும். ஒருவேளை நம்ம 13ஆம் நாள் அங்க தங்கி இருந்தோம்னா அடிக்கிறதுக்கு அந்த 21. நான் கணக்கில் கொஞ்சம் வீக்கு தான், ஆனாலும் கரெக்டா சொல்லிட்டேனா? சொல்லுங்க. தங்கி இருக்கிறது கட்டாயம்னு கிடையாது. உங்களுக்கு சௌகரியம் இருந்தால் தங்கி இருக்கலாம், நீங்க விரும்புனீங்கன்னா தங்கி இருக்கலாம். ஏங்க முடிஞ்சிருச்சா உங்க கேள்வி? ஆமா ஆமா, எஹ்ராம் ட்ரெஸ்ல எஹ்ராம் அதுக்கப்புறம் தான் கழட்டுவோம். ஏங்க ரைட். இப்ப இதெல்லாம் முடிச்சிட்டோமா? இதெல்லாம் முடிச்ச பிறகு ஒரு வாஜிப் இருக்கு நமக்கு. ஊருக்கு கிளம்பும் போது ஒரு தவாஃப் செய்யணும். கடைசியா ஊருக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம கடைசியா கிளம்பும் போது ஒரு தவாஃப் செய்யணும். அதுக்கு விதா தவாஃப்னு பேரு. அது இயல்பான தவாஃப் தான், நம்ம எப்போ செய்யற மாதிரி தவாஃப் தான். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தவாஃபை முடிச்சுட்டு துஆ கேட்போம், யா அல்லாஹ் எங்களுக்கு இதை கடைசி வாய்ப்பாக ஆக்கி விடாதே, திரும்பி திரும்பி வரக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. ஒருவேளை இதுதான் எங்களுக்கு கடைசியான வாய்ப்பாக இருக்கும் என்றால் அதற்கு பதிலாக யா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தருவாயாக அப்படின்னு துஆ கேட்டுட்டு வர்றதுக்கு பேரு விதா தவாஃப். விதா தவாஃப் வாஜிப், எல்லாரும் செய்யணும். மாதவிடாய் இருக்கிற பெண்களுக்கு வாஜிப் இல்லை. தாய்மார்கள் இவ்வளவு நேரம் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான், மாதவிடாய் பற்றி கவலை தான். எந்த இடத்துலையும் எதுவும் இது இடைஞ்சல் அல்ல. மாதவிடாய் எஹ்ராம் கட்டுறதுக்கு இடைஞ்சல் கிடையாது. அந்த நேரத்தில் அவங்க எஹ்ராம் கட்டிக்கலாம், ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு எஹ்ராம் கட்டிக்கலாம். அவங்க மினால தங்குறது, அரஃபால தங்குறது, சைத்தான கல்லடிக்கிறது எதுக்குமே தடை கிடையாது. அவங்களுக்கு தவாஃப் செய்யறதுக்கும் பள்ளிவாசலுக்குள்ள நுழையிறதுக்கு மட்டும்தான் தடை. அவங்க அந்த நேரத்தில் இதில் ஒதுங்கி இருந்துக்க வேண்டியது. சுத்தமான பிறகு இந்த கடமையை அவங்க செஞ்சுக்க வேண்டியது. இப்ப எல்லாம் ஹஜ் கமிட்டியில போறவங்க எல்லாம் போதுமான அளவு கால இடைவெளிகள் தான் போறீங்க. அதனால நீங்க ஹஜ்ஜுடைய நேரத்தில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்க அங்க தங்கி இருக்க தான் போறீங்க. பின்னாடி நீங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தவாஃப் செஞ்சுக்கலாம். சஹி கிடையாது. விதா தவாஃப்ல தவாஃப் மட்டும்தான். உம்ரால தான் தவாஃப். பண்ணிக்கலாம். எங்க ஆமா, இப்ப 2வது நம்ம உம்ரா செய்யறதாக இருந்தா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஹரமுக்கு வெளியே போயிட்டு வரணும். ஹரம்னு சொன்னா இல்லையா, இந்த ஹரமுக்கு வெளியில இருக்கிற பக்கத்து எல்லை வந்து தன்னையும்ங்கிற இடத்துல ஆயிஷா பள்ளின்னு இருக்கு. அங்க போய் 2 ரக்காத்து தொழுதுட்டு நான் உம்ரா செய்யறேன் நியத்து வச்சுட்டு வந்தா இன்னொரு உம்ரா செய்யலாம். உம்ரானா என்னங்க? ஒரு தவாஃப் ஒரு சஹி செய்யறதான். ஏங்க ரூம்ல இருந்தபடி துணி மாத்திக்கலாம். எஹ்ராம் நியத்து வைக்கிறதுக்கு வெளியே போகணும். ஆனா ஹஜ்ஜுக்கு போக வேண்டியதில்லை. ஹஜ்ஜுக்கு எஹ்ராம் கட்டுறோம்ல, அது நாம இருக்கிற இடத்துல இருந்தே கட்டலாம். அதுக்காகத்தான் ஒரு குர்பானி கொடுக்குறோம். போட்டுக்கலாம். சிவில்ல பண்ணும்போது உம்ரால இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு தொப்பி இருக்காதுங்கிறது. மற்ற நேரத்துல தான் தொப்பி போட்டுக்கலாம். சரி, உங்களுக்கு நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய தரப்பில் உங்களுக்கு இவ்வளோ நேரம் சட்டம் சொன்னாலும் கூட உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். என்னுடைய நம்பர் நான் உங்களுக்கு ஃபோனில் தர்றேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஹஜ்ஜுன்னு மெசேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய செய்தியை வாய்ஸாக கொடுங்க. நான் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் பதில் தர்றேன். ஏன்னா ஆலிம்கள் நடத்தின கூட்டம், நாங்கள் பதில் தருவதற்கு தேவை இருக்குது. இப்போ நேரம் ஆயிட்டுதுங்கிறதுனால அதனால நம்ம இதை சீக்கிரமாக முடிக்கிறோம். அதனால நீங்கள் என்னுடைய முதல் கோரிக்கை என்னன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலிமை சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ளு, அவர் மூலமாக கேட்டுங்க. ஒரு வேளை அது சிரமமாக இருந்துச்சு அல்லது அங்கே போய் கேட்க வேண்டி இருந்துச்சுனாலும் ஹஜ் முடிகிற வரைக்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். 944 3709 944 3709 706. இதை நான் பெரும்பாலும் ஹஜ் கமிட்டியில் போறவங்களுக்காக சொல்றது. 944 3709. சரி, அப்படி இல்லாட்டி நீங்க உங்க பக்கத்தில் இருக்க நீங்க என்ன செய்யணும்னா, வாட்ஸ்அப்ல போன்ல தயவு செய்து கூப்பிடாதீங்க. வாட்ஸ்அப்ல ஹஜ்ஜுன்னு போட்டுட்டு உங்களுடைய கொஸ்டினை நீங்க வாய்ஸா கொடுங்க. நான் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்றேன். அசத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டுங்க. 944 3709 706.
தயவு செய்து அஸ்ஸலாமு அலைக்கும் மெசேஜ், ஃபார்வேர்டு மெசேஜ்களை தயவு செய்து அனுப்பிடாதீங்க. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. கேள்விக்கு மட்டும் இதை பயன்படுத்திக்கிங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம சொன்னதை விட 5 நிமிஷம் ஜாஸ்தியாக போச்சு இல்லையா சார்? கரெக்ட் ஆயிடுச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த சபையை கபூல் செய்தல் புரிவானாக. இதற்காக ஏற்பாடு செய்தவர்களுக்கு அல்லாஹ் சிறப்பான நற்கூலியை தந்தல் புரிவானாக. நம்முடைய ஹஜ்ஜின் காரியங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சிறப்பான நற்கூலி அல்லாஹ் தந்துள்வானாக. எல்லா இடத்திலும் நமக்கான உதவியாளர்களை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நம்முடைய உம்ராவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஹரமிலே நாம் செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய ஜியாரத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. மினாவிலும் அரஃபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் நாம் தங்கி இருப்பதை அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக. எல்லா இடத்திலும் அல்லாஹ் நமக்கு துணையாக இருப்பானாக. நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தையும் அல்லாஹ் அங்கீகரித்தல் புரிவானாக. என்னென்ன துஆக்கள் கேட்க வேண்டுமோ அந்த துஆக்கள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு நினைவூட்டி தந்துள்வானாக. நாம் நமக்கு வேண்டியதை கேட்க தவறி இருந்தால் அல்லாஹ் அவனுடைய தரப்பிலிருந்து அவை அனைத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. யாரெல்லாம் நம்ம இடத்திலே துஆ செய்ய கேட்டுக்கொண்டார்களோ அவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரித்தல் புரிவானாக. இந்த மதுரை மாவட்ட இருக்கிற ஆலிம்கள் அத்தனை பேரும் ஹஜ் உம்ரா செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அவர்கள் அனைவரும் மீண்டும் நம் அனைவரும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. மதீனாவிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. நாளை மறுமையிலே அவர்களுடைய ஷஃபாஅத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்துள்வானாக. நம் அனைவரையும் நாளை மறுமையிலே அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக சேர்ந்திருக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.